ப்ரௌனி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணணும். தென் ஒரு க்ளீனான பவுலில் எக் ஆட் பண்ணணும் அண்ட் லைட்டாக எசன்ஸ் ஆட் பண்ணணும். இந்த எக் ஸ்மெல்லை ரெடியூஸ் பண்ணும். விஸ்க் யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி தான் சுகரையும் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூல் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் பட்டர் மிக்சர் அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் மைதா ஆட் பண்ணணும். மைதா எப்போவுமே கம்ப்ளீட்டாக ஒன்றா ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. 3 பேட்சாக பிரித்து தான் மைதாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அண்ட் ப்ரௌனிக்கு வந்து நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நிறையா பேர் வந்து பீட்டர் யூஸ் பண்ணுவாங்க, பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாமே ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் திஸ் இஸ் சிம்பிள். அண்ட் நம்ம மெஷர்மெண்ட்க்கு சூட் ஆகிற மோல்டில் நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனி, ஒரு கிரிங்கிள் டாப்போட ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனி வரணும் அப்படின்னா அதுக்கான பேக்கிங் டைம் வந்து 20 to 25 மினிட்ஸ் தான். ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கும் அப்போ தான். அண்ட் வந்து எனக்கு ஃபஜ்ஜியாக வேணாம், கேக்கியாக வேணும் ப்ரௌனி அப்படின்னா யூ கேன் ஆட் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ், அவ்வளோதான். பட் ப்ரௌனி எப்போவுமே கொஞ்சம் மாய்ஸ்ட் க்ரம்ஸோடு இருந்தால் தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரௌனி போஸ்டல் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் லோக்கல் ஷாப்ஸ், கஃபேஸ்க்கு வந்து ஒரு டைப் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரௌனி அவுட் சோர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் கொலாபரேட் பண்ணணும், ப்ரௌனி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள்.